Hi friends, welcome to our cooking channel. இன்னைக்கு நம்ம குக்கிங் சேனலில் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஹெல்த்தியான கோதுமை புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது என்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறேன். ஒரு நல்ல கோதுமை, சுத்தமான கோதுமை எடுத்து நல்ல ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறமா தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்து வெயிலில் நல்லா உணர்த்திடுங்க. ஒரு 3 நாள் நல்லா காஞ்சிட்டும். அப்புறமா எடுத்து நல்ல ஒரு வானலியில் நல்லா வறுத்துருங்க. வறுக்கும்போது நல்ல வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துருங்க. ஈரப்பசை பூரா போயிடும். அப்புறமா அந்த கோதுமையை அப்படியே மில்லில் கொடுத்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு நல்லா சலிச்சு வச்சுருங்க. இப்போ கோதுமை மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது என்னென்ன பொருட்கள் இதில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நல்ல வறுத்த கோதுமை நான் ஒரு 2-3 கப் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே தேங்காய், தண்ணீர், உப்பு, புட்டு செய்கிறதுக்குள்ள இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இந்த கோதுமை புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கோதுமை மாவில் தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் தெளித்து அப்படியே பசைஞ்சிட்டே வாங்க. இந்த மாதிரி நல்லா உதிரியாக வரணும். இதோடைய பதம் பார்த்திங்கன்னா பிடிச்சா இப்படி பிடிக்கணும், உதுத்தா உதிரணும். இதுதான் இதோடைய பதம். இப்போ மாவு ரெடி. இப்போ நம்ம எப்படி புட்டு செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி புட்டு செய்கிறதுக்கு புட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன செய்யலாம், புட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் இட்லி பானையிலையும் துணி கவர் பண்ணி அப்படியே செய்யலாம். இதுக்கு முதல்ல நீங்கள் குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் ஆவி ஆகிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அந்த வேப்பர் வரும்போது நீங்கள் அதை ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த புட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் உள்ள செல்லு கொடுத்துருப்பாங்க, அதை முதல்ல போட்டுக்கோங்க. போட்டுட்டு முதல்ல தேங்காவை கொஞ்சம் ஆட் பண்ணிவிடுங்க. உள்ள தேங்காவை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மாவு கொஞ்சம் இதில் போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சம் தேங்காய், ரொம்ப உதிரியாக போட்டால் போதும். நீங்கள் அப்படியே அமுத்தணும் தேவையில்லை, உதிரியாகவே இருக்கட்டும். உதிரியாக போட்டு மேலே இன்னொரு லேயர் தேங்காவை போட்டுருங்க. அப்புறமா மூடி வச்சிடலாம். மூடி வச்சு இந்த குக்கரில் மேலே விசில் இருக்கு இல்லையா, அதில் இது வச்சிடலாம். இப்போ மேலே இந்த ஹோல்ஸ் வழியாக வேப்பர் வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம்.